அகில இந்திய காப்புரிமை தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் திட்டமிட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் 300 பேரின் படைப்பு திறனுக்காக இலவச ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வழங்கப்படும் என்றும் வின்சென்ட் தெரிவித்தார். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய காப்புரிமை தகவல் மையத்திற்கு மத்திய அரசினுடைய சிறு குறு தொழில் அமைச்சகத்தினுடைய சார்பாக ஒரு 40 லட்சம் பொருளுதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு தொழில் முனைவோர்களுக்கு உதவுகிற வகையில் அவர்கள் சிறப்பான முறையில் அவர்களுடைய தயாரிப்புகளை காப்புரிமை பெற்றுக் கொள்வதோடு இல்லாமல் அந்த காப்புரிமை பெறுவதன் மூலம் தங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சிறந்த வழிமுறையாக இந்த செயல் திட்டம் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் அறிவியல் சுற்றுலா நடத்தவும் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சூரிய கிரகணம் தொடர்பாக 80 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் வின்சென்ட் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் ஏற்படுகின்ற இந்த ஆனுலார் சோலார் எக்லிப்ஸ், இந்த சூரிய கிரகத்தை பார்வையிடுவதற்காக இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 750 மாணவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களை பயிற்றுவிக்கும் வகையில் 80 ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு திட்டம் வருகிற 22ஆம் தேதி 23, 24 3 நாட்களும் இங்கு நடைபெற இருக்கிறது. அந்த மாணவர்களை இந்த ஆனுலா சோலார் எக்லிப்ஸ் அதனுடைய அறிவியல் பூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு இல்லாமல் நாளைக்கு வானிலை ஆராய்ச்சியிலும் ஸ்பேஸ் ரிசர்ச்சிலும் அவங்க சிறந்து விளங்குவதற்கோடு இல்லாமல் அறிவியல் அடிப்படை அறிவியலில் அவர்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும் அடிப்படையில் இந்த நிகழ்வு இருக்கிறது. இன்றைய உலகில் அறிவியல் தொடர்பான விஷயங்கள் நமது வாழ்க்கையோடு ஒன்றி போய்விட்டது. அதன் வளர்ச்சியை நாம் தெரிந்து கொள்ளவும் அதன் பயன்பாட்டை தெரிந்து கொள்ளவும் எப்போதும் தயாராகவே இருக்க வேண்டும்.